வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு ஒரு புது அப்ளிகேஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்துட்டோம். கூகுள் மீட் கூட எப்படி ஒயிட் போர்ட்ல நம்ம எப்படி டீச் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு வீடியோ நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ அதே மாதிரியே ஒரு ஒயிட் போர்ட் பார்த்தேன் அப்ளிகேஷன் ஒயிட் போர்ட் அப்ளிகேஷன் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்த ஒயிட் போர்ட்ல எல்லாமே ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இல்லைன்னா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி தான் நாம என்ன பண்ண முடியும், உள்ள போய் சைன் பண்ணி நாம ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏற்கனவே நம்ம பார்த்த அப்ளிகேஷன்ஸ். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன்ஸ் என்னன்னா எந்த லாகின்மே கிடையாது. டைரக்டாவே அந்த லிங்க் யூஸ் பண்ணி நாம என்ன பண்ணிக்கலாம், உள்ள போய் நாம டீச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை நம்ம இன்வைட் பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதோட பேரும் என்னன்னா Whiteboard தான். Whiteboard.fi. ஸோ நான் இந்த சைடில் நான் அந்த லிங்க் கொடுக்குறேன். இந்த Whiteboard அப்ளிகேஷனில் நாம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த லிங்கை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பி கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? வேற எந்த லாகின் கிடையாது, எந்த ஜிமெயில் ஐடி எதுவுமே தேவையில்லை. டைரக்டாகவே இந்த லிங்கை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி அவங்க உள்ள பார்க்கலாம். சரியா? அதே மாதிரி ஸ்டாஃப் இல்லைன்னா டீச்சர் அதுல ஒயிட் போர்ட்ல என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ஓகே. ஸோ இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த ஒயிட் போர்ட் நாம கிளாஸ் எடுத்துட்டோம்னா, ஸோ இப்போ இந்த கிளாஸ் நம்ம ஒயிட் போர்ட்ல முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒயிட் போர்ட்ல நம்ம எடுத்த கிளாஸஸ் 2 hours வரைக்கும் அந்த சைட்ல ஸோ நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கிளாஸ்ல நம்ம பண்ணக்கூடிய அந்த ஒயிட் போர்ட் டீடைல்ஸ் எல்லாமே பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே அது டெலீட் ஆகி போகும். சரிங்களா? இந்த ஒயிட் போர்டோட பேர் Whiteboard.fi. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம அதோட டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் எல்லாமே பாருங்க, பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் நீங்க கொடுங்க. பார்க்கக்கூடிய வீடியோஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டவுட்ஸையும் நீங்க என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸா கமெண்ட் பாக்ஸ் நீங்க ரைஸ் பண்ணுங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு இல்லைன்னா அந்த குறைஸ்க்கான ஆன்சர்ஸை நம்ம வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நாம அந்த வீடியோ முன்னாடி சரிங்களா வாங்க. நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தது மாதிரியே நம்ம கூகுளில் ஒயிட் போர்டுன்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணும்போது முதல்ல வரக்கூடிய இந்த லிங்க் தான் ஒயிட் போர்ட். சரிங்களா? ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது அந்த வெப்சைட்டுக்குள்ளாடியே நம்ம போயிடலாம். ஸோ Whiteboard.fi. சரிங்களா? ஸோ இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. நியூ, ஜாயின். ஸோ அதாவது நியூ கிளாஸ் ரூம் நாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? நியூங்கிறது டீச்சர்ஸ்க்கு புது கிளாஸ் ரூம் க்ரியேட் பண்ணுறதுக்காக, ஜாயினுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு டீச்சர் மாதிரி நாம் நியூ கிளாஸுங்கிறது க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணும்போது இங்கே கிளாஸோட நேம் கொடுக்கும், இல்லைன்னா நம்மளோட நேம் கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இப்போ நான் என்னென்னா கிளாஸோட நேம் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு CSE. சரியா? ஃபஸ்ட் CSEA அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே செட்டிங்ஸ் கேட்குது. ஸோ இந்த ரூம் லாபி மாதிரி வச்சுக்கலாமா, இல்லை இமேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்லோட் பண்ணலாமா, சிம்பிள் மோட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கலாமா, இல்லை ஸ்லோ மோட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிறது. சரியா? ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இமேஜ் அப்லோட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறேன், ஃபோர்ஸ் சிம்பிள் மோட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. ஸோ கொடுத்துக்கிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன், க்ரியேட் நியூ கிளாஸ் இருக்கிறது நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ க்ரியேட் நியூ கிளாஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கிளாஸுக்கான லிங்க் இங்கே கிடைக்கும். சரியா? ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த லிங்கை நாம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மை கிளாஸுங்கிறதுக்குள்ளாடி இந்த லிங்க் காட்டுது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இந்த லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாருன்னா அவரோட ஒயிட் போர்டு இங்கே காமிக்கும். சரியா? எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்களோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸோட ஒயிட் போர்டு இங்கே சைடில் காமிச்சிட்டுக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ இந்த மை ஒயிட் போர்டுங்கிறது தான் டீச்சரோட ஒயிட் போர்டு. சரியா? ஸோ இங்கே நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஒயிட் போர்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு புது ஒயிட் போர்ட் நான் இதே லிங்க் யூஸ் பண்ணி நான் ஸ்டூடெண்ட் மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இப்போதைக்கு சேம் விண்டோவில் கொடுத்ததுனால அதே லிங்க் தான் இங்கே வருது. ஸோ இன்னொரு ப்ரௌசர் விண்டோ நான் ஓப்பன் பண்ணி அதில் நான் இந்த லிங்கை கொடுக்குறேன். ஸோ இங்கே இந்த ப்ரௌசர் விண்டோவில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ இங்கே மை கிளாஸுங்கிறது இருக்கட்டும். ஸோ இங்கே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் நேம் கொடுக்குறேன்.
ஏஜி அப்படின்னு நேம் கொடுத்து ஜாயின் கொடுத்துரு. ஓகே, ஜாயின் ஒயிட் போர்டு. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே நான் ஜாயின் பண்ண உடனே ஸ்டூடெண்ட்ங்கிற நேம் இங்கே வந்து தெரிஞ்சுது. சரியா, மை கிளாஸ் ரூம், இந்த கிளாஸ் ரூம்குள்ளாடி நான் வந்து ஸ்டூடெண்ட்டாவது ஜாயின் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடுது. சரிங்களா, ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த விண்டோவை வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணி இங்கே வரக்கூடிய சேஞ்சஸை பார்க்கலாம். சரியா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டூடெண்டோட விண்டோ. இந்த ஸ்டூடெண்ட் விண்டோவில் பாருங்கள், இது வந்து ஸ்டூடெண்டோட விண்டோவை வந்து காமிக்குது. டீச்சரோட விண்டோவையும் வந்து பார்க்கணும்னா இந்த டாகிள் டீச்சர் ஒயிட் போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டீச்சரோட ஒயிட் போர்ட் மேலே தெரிஞ்சிடும். சரியா, ஸோ டீச்சர் வந்து அங்கே எல்லாம் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இங்கே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். சரியா, ஸோ டீச்சர் வந்து கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா அதோட ஆன்சர் நம்ம இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ டீச்சரோட ஒயிட் போர்டுக்கு வந்துடுவோம். ஸோ இந்த ஒயிட் போர்டில் வந்து டீச்சர் வந்து எழுதி காமிக்கலாம், இல்லை டைப் பண்ணி காமிக்கலாம். சரிங்களா, இங்கே ப்ரீ டிராயிங் மோட் இருக்குது, இது எரேசர் மோட், இது வந்து டிராயிங்கு டெக்ஸ்ட், அதாவது டெக்ஸ்ட்டாக வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து போடுங்க, போட்டுட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணி இங்கே என்ன எழுதணுமோ அதை வந்து எழுதிக்கோங்க. ஸோ இங்கே நான் வந்து சிம்பிள் மேக்ஸ் மாதிரி நான் வந்து 1+2 என்ன அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். சரியா, ஸோ 1+2 இருக்கிறது என்ன. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்டோட போர்டில் அதே தான் தெரியுது, 1+2 என்ன. ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், இங்கே வந்து அதை ஆன்சர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ 1+2 3. ஸ்டூடெண்ட் வந்து ஆன்சர் இங்கே வந்து கொடுத்துட்டார். ரைட், ஸோ இப்போ இங்கே ஆன்சர் கொடுத்ததுக்கப்புறம் டீச்சர் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்டோட ஒயிட் போர்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்டோட ஒயிட் போர்டு இங்கே பாருங்கள். ஸோ இங்கே 3ங்கிறத வந்து கொடுத்துட்டார்ல, அதே தான் இங்கே 3. சரியா, ஸோ டைரெக்டாக ஸ்டூடெண்டோட ஒயிட் போர்டு என்ன கொடுக்குறாங்களோ அது அட் அ டைம் ஸ்டாஃபோட போர்ட்லேயும் வந்து தெரிஞ்சிடும். சரியா, ஸோ இங்கே இந்த ஸ்டூடெண்டோட ஒயிட் போர்டில் வந்து ஆக்ஷன்ஸ் இருக்குது, அதாவது ஸ்டாஃபுக்கு பண்ண வேண்டிய ஆக்ஷன்ஸ். ஸோ இதை வந்து ஸ்டாஃப் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த போர்டை சேவ் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஸ்டூடெண்டோட போர்டு. சரியா, அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இந்த ஒயிட் போர்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை புஷ் டீச்சர் ஒயிட் போர்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சரோட ஒயிட் போர்டை வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து காமிக்கலாம். இல்லை அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து இந்த பர்டிகுலர் கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே அனுப்பி விட்டுலாம். சரியா, ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, சேவ், எரேஸ், புஷ் டீச்சர் ஒயிட் போர்ட் டு ஸ்டூடெண்ட்டு, கிக் ஸ்டூடெண்ட். சரியா, ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ரைட். ஸோ இங்கே ஸ்டாஃப் வந்து ஒயிட் போர்டில் இப்போ நாம் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணோம், அதே மாதிரி ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த பென்சில் யூஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து டைப் பண்ணி முடித்த உடனே இங்கே வந்து தெரிஞ்சிடும் பாருங்கள், 1+3 = 2. அதே மாதிரியே ஸ்டூடெண்ட்டுக்கும் இங்கே வந்து ஆன்சர் வந்து கொடுக்கலாம். சரியா, ஆன்சர் கொடுத்துட்டாரு. இப்போ ஸ்டாஃபோட பேஜில் பார்ப்போம், இங்கே ஸ்டூடெண்ட் கொடுத்த அதே ஆன்சர் இங்கே நமக்கு வந்து தெரியுது. சரிங்களா, ஸோ இதே தான் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருந்தேன் இல்லையா, பிடிஎஃபாகவே வந்து சேவ் பண்ணிக்கலாம். இங்கே கிளாஸ் ரூமோட எல்லா ஒயிட் போர்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாரோட ஒயிட் போர்ட்ஸையும் என்ன பண்ணிக்கலாம், ஒயிட் போர்டை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு நேம் ஏதாவது கொடுத்துட்டு டீச்சரோட ஒயிட் போர்டை சேவ் பண்ணணுமான்னு கேட்கும். ஆமான்னு கொடுத்து எஸ் கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், சேவ் அஸ் பிடிஎஃப் கொடுத்துட்டோம்னா பிடிஎஃபாகவே வந்து நமக்கு அந்த ஒயிட் போர்ட்ஸ் எல்லாமே வந்து சேவ். இது வந்து பாருங்கள், இது வந்து டீச்சரோட ஒயிட் போர்டு. சரியா, இது வந்து டீச்சரோட ஒயிட் போர்ட். இந்த ஏஜி இது வந்து ஸ்டூடெண்டோட ஒயிட் போர்ட். நமக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறதால அந்த ஸ்டூடெண்டோட ஒயிட் போர்ட் மட்டுமே தான் நமக்கு தெரியுது. சரியா, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட எல்லோரோட ஒயிட் போர்டும் இந்த ஒவ்வொன்றுக்கு கீழேயா அடுத்தடுத்த பேஜில் நமக்கு தெரிஞ்சு. சரிங்களா, இதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கே வந்து ஒயிட் போர்டை வந்து இமேஜாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரியா, ஸோ இந்த இமேஜாக வந்துருச்சு. ஸோ ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் கொடுத்து அவர் வந்து ஏதாவது ஒரு ஃபோல்டரில் அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஏஜி அவரோட இந்த ஒயிட் போர்டு, அவர் என்ன ஆன்சர் பண்ணியிருக்காரோ அது வந்து இங்கே சேவ் ஆகிடுச்சு. சரிங்களா, ஸோ இது மாதிரி ஈஸியாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டாஃப் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த கிளாஸை வந்து க்ளோஸ் கிளாஸ் ரூம். சரியா, ஸோ க்ளோஸ் கிளாஸ் ரூம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும், கிளாஸ் ரூம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து மெசேஜ் வந்து போயிடுச்சு. சரியா, கிளாஸ் ரூம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு மெசேஜ் வந்து போயிடுச்சு. இந்த மாதிரி தான் ஒயிட் போர்டு யூஸ் பண்ணி நாம் எந்த லாகின்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒயிட் போர்டு யூஸ் பண்ணி நாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துக்கலாம். ப்ளஸ் அவங்களோட ஒர்க் எல்லாமே வந்து நாம் என்ன பண்ணிக்கலாம், பிடிஎஃபாகவே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம்.
கொடுக்கணும். சரிங்களா? சரி நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.